திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 5 தொடக்கம் 14 வரை. அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார். தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ச்சிக்கும் சிங்கம் போல தேடித் திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் மாட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைத்திருக்கிறார். சிறிது கால துன்பங்களுக்குப் பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமேன். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தெரிந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மாட்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றனர். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவரை மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதியுரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, திருவசனங்கள் 15 தொடக்கம் 20 வரை. அக்காலத்தில் இயேசு 11 தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இன்று அன்னையாம் திருச்சபை புனித மாற்கு நற்செய்தியாளனுடைய விழாவை கொண்டாடுகின்றது. அன்பான சகோதரங்களே, யார் இந்த மாற்கு? இவர் புனித பேதுருவோடும் புனித பவுலோடும் பணி செய்தவராக இருக்கிறார். இவர்கள் இருவரும், புனித பேதுருவும் பவுலும், திருச்சபையின் மாபெரும் தூண்களாக இருக்கிறார்கள். இவர்களோடு பணி செய்த காலத்திலே இவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட இயேசுவினுடைய வார்த்தைகளையும் இயேசு அனுபவத்தையும் நூல் வடிவத்திலே நமக்கு இன்றைய நாளிலே தந்திருக்கிறார். பாருங்கள் அன்பான சகோதரங்களே, இவருடைய நற்செய்தி நூல் எழுதப்பட்ட நற்செய்தி நூல்களிலே மூல நூலாக இருக்கிறது. இவரிடமிருந்து தான் ஏனைய மத்தேயு, லூக்கா இவர்கள் தகவல் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமில்லாமல் இவருடைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் மீட்பர் என்பதை இவர் அழகாக காட்டுகிறார். இவருடைய நற்செய்தியிலே இயேசுனுடைய பாலத்துவத்திற்கு பெரிதாக இவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இயேசுவினுடைய வாழ்க்கையை ஸ்நாபக அருளப்பெருனுடைய அறைகூவலோடு ஆரம்பிக்கிறார்.
அதன் பின் இயேசு நற்செய்தி அறிவித்து கொண்டு செல்லுகிறார். ஊரூராக பட்டியாக சென்று இயேசு நற்செய்தி அறிவித்தார் என்று ஆரம்பித்து இயேசுவினுடைய வாழ்க்கையை மிகவும் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதை திட்டவட்டமாக காட்டுகிறார். இவர்தான் இயேசுவினுடைய இறுதி நாட்களை குருத்தோலை ஞாயிறிலே இருந்து ஒவ்வொன்றாக அவர் தனித்தனியாக தருகிறார். அவ்வளவு தூரத்திற்கு செய்தியை பெற்று அந்த செய்தி வீண்போகாதவாறு அவர் அனைத்தையும் ஒழுங்காக வடிவமைத்து தந்தவர் புனித மாற்கு நற்செய்தியாளர். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் ஒவ்வொருவரும் நாம் பெற்றுக்கொண்ட ஆண்டவர் பற்றிய அறிவை, ஆண்டவர் பற்றிய ஞானத்தை பிறருக்கு கொடுக்க வேண்டும். மாற்கு நற்செய்தியாளரை போல நாமும் ஒரு நற்செய்தி எழுத வேண்டும். என் வாழ்வை பயன்படுத்தி நான் நாளாந்தம் திருப்பலிக்கு செல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறேன், இறை வார்த்தையை தியானிக்கிறேன். எனவே இதில் இருந்து நான் பெற்றுக்கொள்ளுகின்ற இயேசு ஆண்டவருடைய செய்தியை நான் மற்றவர்களுக்கு என்னுடைய வாயால், என்னுடைய வாழ்க்கையால், என்னுடைய நடத்தைகளால் நான் காட்டுவதன் வழியாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நற்செய்தியாளனாக நான் வாழ அழைக்கப்படுகிறேன். எனவே இன்றைய நாளை பயன்படுத்தி கொண்டு இந்த பாஸ்கா காலத்திலே பயணிக்கிற நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக மாறிட அருள் கேட்டு மன்றாடுவோம். ஆமேன்.